வீக்கம் வலி பிடிப்பு இருக்கும் அந்த ஜாயிண்ட்டை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். இப்போ எந்தெந்த உடம்புல எந்தெந்த இடத்துல காமனாக அது ஆகும், அப்படி இருந்தால் என்ன சிம்டம்ஸ் இருக்கும், அதுக்கு நீங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா தண்டுவடத்தில் வந்து தசைநார் கிழியறது வந்து இப்போ ரொம்ப காமனாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வீலர்ஸ் வந்து நிறைய ஓட்டுறோம். ரெண்டாவது ரோட்ஸோட கண்டிஷன். மோஸ்ட்லாக 40 கிலோமீட்டர் மேலே ஒரு நாளைக்கு ஓட்டுறவங்களுக்கு இந்த முதுகு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி இதெல்லாம் வருது. இதில் பார்த்தீங்கன்னா யங் ஏஜ் அப்போ அரௌண்ட் 25 to 35, 40 இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா எக்ஸ்ரே வந்து நார்மலாக இருக்கும். பெயின் கில்லர் சாப்பிட்டாங்க, ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா அன்னைக்கு வலியே இருக்காது. தென் அகைன் என்னைக்கு அவங்க டிரைவிங் நிறையா பண்ணுறாங்களோ, என்னைக்கு ஸ்ட்ரெயின் நிறையா பண்ணுறாங்களோ அன்னைக்கு அவங்களுக்கு வலி இருக்கும், பிடிப்பு இருக்கும், நைட்டில் வந்து ரொம்ப குடைச்சல் இருக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வீக்னஸ் அப்படின்னு நினச்சிப்பாங்க. இல்லாட்டினா சுளுக்கு அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துக்கு நல்லா ஒத்தடம் கொடுக்கறது, ஆயின்மெண்ட் போடுறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அது வந்து மல்டிபிள் லிகமெண்ட் ஸ்ப்ரெயினாக இருக்குது. இது மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க. இதில் என்னென்னா அந்த இடத்துல வந்து இது மாதிரி ஸ்ப்ரெயின் இருக்கிறப்ப ஸ்பாசம் சொல்லிட்டு தசை வந்து ரொம்ப இறுகி டைட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு நைட்டில் ரொம்ப வலி இருக்கும், குடைச்சல் இருக்கும், டிரைவிங் பண்ணால் வலி இருக்கும், ஜாஸ்தி இருக்கும், டிரைவிங் இல்லைன்னா ரெஸ்ட் இருந்தால் இருக்கும், எக்ஸ்ரே பார்த்தா நார்மலாக இருக்கும். இது வந்து முதுகில் இருக்கிற தசைநார்கள் கிழியறதுனால வருது. இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணும் மசில்ஸை. அதுக்கு வந்து இன்டர்ஃபெரன்ஷியல் தெரப்பி அண்ட் அகச்சிவப்பு கதிர்கள் கொடுத்து அந்த இடத்துல ஒரு 4-5 நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த தசை இறுகி மசில் ஸ்பாசம்லாம் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் எந்த இடத்துல அவங்களுக்கு ரொம்ப வலி இருக்குன்னு மேனுவலாக டெஸ்ட் பண்ணி டெண்டர் ஸ்பாட்ஸ் இருக்கும் லிகமெண்ட் ஆரான இடத்துல, அந்த இடத்துக்கு கேலா ஒலி அலைகளை கொடுத்தா அந்த வலி வந்து நல்லா குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிரைவிங் சிட்டிங்லாம் நிறைய இருக்கிறவங்களுக்கு திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறனால அவங்க வந்து டிரைவிங்கை குறைச்சிக்க பார்க்கணும். அப்படி இல்லைன்னா எக்ஸசைஸ் மெயினாக பண்ணணும். எக்ஸசைஸ் வந்து ஒரு 3 to 5 எக்ஸசைஸ், ஸ்பைனல் எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ் இருக்குது. அது ஃபிசியோதெரபிஸ்ட்டை சொல்லி தருவாங்க. அது டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் ஒரு 3 to 5 மினிட்ஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வலி வராது, இந்த தசைநார் இந்த பிரச்சனை சரியாயிடும். ஸோ இது வந்து தண்டுவடத்தில் ஏற்படுற தசைநார் கிழியறதுனால வர பிரச்சனை. அடுத்தது வந்து ஷோல்டரு, எல்போ, ரிஸ்ட்டு, ஃபிங்கர்ஸில் வரும். இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கீழே வேறப்போ ஷோல்டர் அண்ட் எல்போவில் தசைநார் கிழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஷோல்டரில் வந்து சூப்ராஸ்பைனேட்டஸ் டெண்டன் ஒரு டெண்டன் இருக்குது. அது முக்கியமாக அதோட பங்கு என்னென்னா நம்ம வந்து ஷோல்டரை வந்து சைடில் இவ்வளோ தூரம் தூக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி டெண்டன் கிழிஞ்ச பேஷண்ட்ஸ்க்கு என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து கொஞ்சம் தூக்க முடியும், அதுக்கப்புறம் தூக்குறப்ப அவங்களுக்கு அப்படியே இழுக்கிற மாதிரி ஒரு வலி இருக்கும். அப்புறம் அதையும் மீறி கொஞ்சம் மேலே தூக்குறப்ப வலி இருக்காது. அது மாதிரி கையை வந்து பின்பக்கம் எடுத்துகிட்டு போய் ப்ளவுஸ் போடுறது, பட்டன் போடுறது, இதுக்கெல்லாம் வலி இருக்கும். இது வந்து சூப்ராஸ்பைனேட்டஸ் டெண்டன் கிழியறதுனால வர்ற வலி. இந்த வலிக்கு வந்து கேலா அழிவு சிகிச்சை கொடுத்து ஃபிசியோதெரப்பி கொடுத்தா நல்லாதான். இதே முன்ன மாதிரி சொன்ன மாதிரியே எக்ஸ்ரே வந்து இதில் நார்மல் தான் வரும். அடுத்தது வந்து எல்போவில் வந்து இப்போ கீழே விழுறப்ப 2 பக்கமும் தசைநார்கள் இருக்குது, முன்பக்கமும் இருக்குது, பின்பக்கமும் இருக்குது. இதில் மெயினாக என்னென்னா எக்ஸ்ரேல தெரியாதனால சுளுக்குன்னு நினச்சிக்கிட்டு போட்டு உருவாங்க. எல்போ பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாகவே நரம்பு, முக்கியமான தசைகள், தசை நார்கள், இரத்த குழாய்கள் இதெல்லாம் இருக்குது. எல்போவை பொறுத்த வரைக்கும் மசாஜ் பண்ணுனா அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஒஸ்ட் ஆகிடும். மெயினாக வந்து ஸ்டிஃப்னஸ் ஆகிடும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்ரே நார்மல்னு தெரியாமல் இல்லை சுளுக்காக இருக்கும்னு தெரியாமலே என்ன பண்ணுறாங்க, கட்டு போடுறதெல்லாம் கட்டு போட்டுது. ஏன்னா எக்ஸ்ரேல ஒன்றும் தெரியலனதும் எங்கேயாவது கிராக் இருக்கும்னு அவங்களே நினச்சிட்டு கட்டு போடுறாங்க. இது மாதிரி அனாவசியமாக கட்டு போடுறப்ப என்னாகும், அந்த இடத்துக்கு சர்க்குலேஷன் இல்லாதனால டைட்னஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இப்போ ரீசெண்டாக கூட ஒரு லேடி வந்தாங்க, ஒரு பாத்ரூமில் கீழே விழுந்துட்டாங்க. 8 மந்த்ஸ்க்கு முன்னாடி எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா எக்ஸ்ரே நார்மல். என்னென்ன எண்ணெய் ஊற்றுறது, குடிக்கிறது எல்லாம் போட்டு தேய்ச்சி கீச்சி உருவி அப்புறமா வேற எங்கேயோ போய் கட்டெல்லாம் போட்டு இப்போ வந்து கையை எல்போவே மடக்க முடியாமல் அவ்வளோ ஸ்டிஃப் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்திருக்காங்க. இது வந்து சிம்பிளாக 1 வீக்கில் ஃபிசியோதெரப்பியில் சரி பண்ணுற ப்ராப்ளம். இது தெரியாமல் சுற்றிட்டு வந்திருக்காங்க. ஓகே, அடுத்த செக்மெண்ட் ஹெல்த் செக்மெண்ட். இதில் ஃபிசியோதெரபிஸ்ட் மிஸ்ஸஸ் விஜயா என்ன சொல்கிறாங்க பாருங்க. இந்த இடத்துல இருக்கிற தசைநார் கிழிந்தால் வந்து உங்களுக்கு கை தூக்குறது, ஒரு சின்ன பேனா எடுக்கிறது, பென்சில் எடுக்கிறது, மக்கு தூக்குறது கூட கஷ்டமாக இருக்கும். இது வந்து அடிபட்டு தான் வரணும்னு இல்லை. ஏன்னா இப்போ வந்து கம்ப்யூட்டர் ஃபீல்ட், டிரைவிங், நிறைய ரைட்டிங் ஒர்க்கை, வெயிட் தூக்குறவங்களுக்குலாம் வந்து அடிபடணும்னு இல்லை. அடிபடாமல் அந்த இடம் வந்து ஃபெட்டிக் லிகமெண்ட்ஸ், அதாவது அந்த பகுதியை வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணுறனால அந்த தசைநார் வந்து அப்படி நஞ்சு போகிற மாதிரி ஆகி
சம் ஸ்ட்ரெயின்ஸில் வந்து பட்டுன்னு கிழிஞ்சிடுறதுனால உங்களுக்கு அங்கே வலி இருக்கும். ஸோ இதில் வந்து அடிபடணும் கீழே விழணும் அப்படின்னு கிடையாது. ப்ரொஃபஷனலாக இந்த மாதிரி பல வருஷங்கள் செய்கிறவங்களுக்கு, டிரைவிங் பண்ணுறவங்க, கம்ப்யூட்டர் பண்ணுறவங்க வித்தவுட் எனி இன்ஜுரி அந்த இடத்துல லிகமெண்ட் டேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி டேர் ஆனால் அவங்களால அந்த கையை வந்து ஒன்றுத்துக்குமே யூஸ் பண்ண முடியாது. டெய்லி ஆக்டிவிட்டீஸில் ஒரு கையெழுத்து கூட போடுறதுக்கு எதுவாக இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா வந்து எக்ஸ்ரேல ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ரேல தெரியாது. அதுக்கு கேலா ஒலி சிகிச்சைகளும் மற்ற சிகிச்சைகளும் கொடுத்தா 1 to 10 days உங்களுக்கு வந்து வலி நல்லா குறைஞ்சிடும். ரிஸ்ட் பேண்ட் அது அந்த நாள் 10 நாள் ரெஸ்ட் எடுக்க முடியாதுங்கிறப்ப, டிரைவிங் அப்போ இந்த மாதிரி வேலை செய்கிறப்ப ரிஸ்ட் பேண்ட் இருக்குது. அந்த பேண்டை போட்டுட்டு அவங்க ஃபிசியோதெரப்பி எடுத்துகிட்டு அவங்க ஆக்டிவிட்டீஸ் டெய்லி ஆக்டிவிட்டீஸும் பண்ணலாம். ஸோ தசைநார் கிழிந்ததுன்னா சாதாரண சுளுக்கு மாதிரி தான் இருக்கும், எக்ஸ்ரேல நார்மல் வரும். அந்த மாதிரி ரெண்டும் கம்பைண்டாக இருந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் இருக்கிறப்ப இது வந்து தசைநார் கிழிதலாக இருக்கும். அதுக்கு நீங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டை போயிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா ஈஸியாக இதை சரி பண்ணிடலாம்.